திமுகவோட தான் நம்ம கூட்டணியில் இருக்கிறோமா, நம்ம தனித்து நிக்க கூடாதா, ஏன் நம்ம தனித்து நின்று தேர்தலை சந்திக்க கூடாதா, அப்படிலாம் நம்ம எல்லாரும் நம்மளுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கும். கான்ஸ்டிடியூஷனுடைய சிஸ்டமே வேறங்க. ரேஷியோ டிசைட் பண்றது கிடையாது, நம்பர் தான் டிசைட் பண்ணுது. இந்த இடத்துல முதல்ல நம்ம பவர் ஷேரிங்ல போய் தான் பவர் கேப்சர் பிடிக்க முடியும். அதாவது அரசியல் பகிர்வுக்குள்ள போய் தான் அரசியல் அதிகாரத்தை கேப்சர் பண்ண முடியும். அந்த பவர் ஷேரிங்ன்றது அலையன்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால வெற்றி பெறும். நம்ம இன்னைக்கு தேர்தல் அங்கீகாரம் வாங்கியிருக்கிறோம்னா தனித்து நின்னா நம்மளோட எல்லா இடங்களிலுமே தலித் மக்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு வெற்றி பெற்ற முடியுமா, அது மட்டுமே வச்சு நம்ம ஜெயிக்க முடியுமா? கிடையாது. ரெண்டாவது, தலித் மக்களை மட்டுமே நீ கன்சல்டேட் பண்ணனா ஒரு பக்கம் இன்னொரு கேஸ்டுடைய சாதியுடைய மனநிலை புத்திங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகும். எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைக்கணுன்றது நம்மளுடைய நோக்கமும் கூட. அதுதான் தலைவர் தொடர்ந்து நம்மள அதை நோக்கிதான் நம்மளை அரசியல்படுத்திட்டு இருக்கிறார். தனித்து நிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நான் ஒரு எம்பிக்கு நிக்கணும், ஒரு எம்எல்ஏக்கு நிக்கணும் அப்படின்னா வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு ஃபண்டை வச்சுட்டு நான் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணிட்டு தோத்துட்டு போயிடலாம். அது ரொம்ப ஈஸி. கூட்டணியில போயிட்டு நம்ம இடம் பெறுகிறது தான் ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு சேலஞ்சு. இந்தியன் டீம்ல போயிட்டு இடம் பெறுவது தான் ரொம்ப முக்கியமான சேலஞ்சு. எனக்குன்னு ஒரு டீமை உருவாக்குறது பெரிய விஷயம் கிடையாது. அதாவது மெயின் ஸ்ட்ரீம் அரசியலோட போயிட்டு தலித் மக்களை மர்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட ஒரு சூழலை தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல விடுதலை சிறுத்தை கட்சிகளை தொடர்ந்து திணிச்சிட்டு இருக்கிறாங்க. இதற்கு எதிராக நம்ம பதில் சொல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிற இந்த சூழல்ல இந்த கொள்கையை இந்த கொள்கை புரிதலை கிராஸ் ரூட் லெவல்ல நம்ம கொண்டு போய் சேர்ப்போம்.